மேஷாக் ஆபேத்நேகோ என்கிற தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அதாவது கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இந்த மற்ற 3 பேர்களையும் பார்த்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கப்பா, உயிர் போகிற ஒரு சம்பவம் நடக்க போகுதுங்க, நம்மளை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் பண்ணிட்டுருக்கானுங்க. இந்த காரணத்தை வச்சு சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும், நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தர் தான் அந்த சொப்பனத்தை நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், அது மறந்துடவே கூடாது. நீங்கள் வேலையில் தான் இவ்வளோ இடையூறுகளும் வருது, வேலையில் தான் அந்த சாப்பாட்டு விவகாரமும் வருது. ராஜா வீட்டு சாப்பாடை சாப்பிடணும் அந்த வேலையில் இருந்தால். இப்போ வேலையில் தான் இந்த விவகாரமும் வருது. சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும்னா தலை போயிடும். என்ன பண்ணுறாங்க, போய் ஜெபம் பண்ணுறாங்க, தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ண சொல்கிறான். நிறைய பேர் இன்றைக்கி வேலையில் ஏற்படுகிற சவால்கள் பிரச்சனைகள் மத்தியில் ஜெபம் பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் வர்றதில்லை பாருங்கள். அவங்க நினைக்கிறாங்க வேலைக்கும் கர்த்தருக்கும் சம்மந்தம் இல்லை. வேலையில் நம்ம மேலே வரணும்னா அவனை பிடிச்சி கீழே தள்ளி இவனை கீழே இழுத்து அவனை கவுத்து இவனை பற்றி பேசி அவனை கீழே தள்ளி அவனை கெடுத்து நம்ம அப்படி தான் மேலே வர முடியும். சிலர் இருக்கிறாங்க ரொம்ப சாமர்த்தியமான ஆளுங்க, நான் பார்த்துக்கிறேன், இரு ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன், நாக்கும் மேலே வர்றதுக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கிறேன். இவனை கவுத்து அவனை கீழே தள்ளி இவனை மிதித்து அவனை ஒன்றும் இல்லாமாக்கி இவனை போட்டு கொடுத்து யார் யார் என்ன பண்ணுமோ பண்ணி நான் மேலே வந்துட போகிறேன்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை வரும்போது இப்போ உயிர் போகிற பிரச்சனை பாருங்கள். இந்த 4 பேரும் தேவ பக்தி உள்ள மனுஷர்கள். சொல்கிறான் ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு தவிர வேறு யாரும் நமக்கு இதில் உதவி செய்யவே முடியாது. லேசான ப்ராப்ளம் இல்லை, இது யார்கிட்டையும் போய் கன்சல்ட் பண்ண முடியாது. நம்ம சொப்பனத்தை அவர் சொல்லணுன்றார், அவர் கண்டார் சொப்பனத்தை, அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, நம்ம சொல்லணுன்றார். யார் சொல்ல முடியும், கடவுள் தான் நம்மளுக்கு சொல்லணும். அதனால் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுகிறான். என்ன ஒரு இது பாருங்கள். நான் என் வாழ்க்கையில் பார்த்த ஒன்று தான் பிரச்சனை. வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்போது வேலை சம்மந்தப்பட்டமாக சொல்கிறேன், ஊழியம் வேலை இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது ஜெபித்தால் நான் பார்த்துருக்கேன் அடுத்த நாளே பதில் உண்டாகும், பதிலை பார்க்கலாம். ஜெபிக்கும் போதே பதில் என்னுடையதுன்னு நம்புகிறேன், நான் பதில் எனக்கு கிடைக்கின்ற நிச்சயம் இருக்குது. அதை பார்க்குறேன், அடுத்த நாளை சில நேரத்தில் பார்க்குறேன் ஜெபத்துக்கான பதிலை. ஆச்சரியமாக இருக்கு எனக்கு, எப்படி கர்த்தர் எவ்வளோ அற்புதமாக பதில் அளிக்கிறாரு, எவ்வளோ அற்புதமாக நடத்துகிறாருன்றதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அப்படி பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அப்படி தான் வரணும் பாருங்கள். வேலைக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப இது இருக்குது, சம்பந்தம் இருக்குது. வேலையில் ஆண்டவர் சம்மந்தப்படுறது இல்லைன்னு நினைக்கக்கூடாது. உங்கள் தொழிலுக்கும் அவருக்கும் என் தொழிலில் என்னங்க ஆண்டவருக்கு என்ன இல்லை இருக்குது. நீங்கள் தொழிலில் சிறக்கும் போது, நீங்கள் வெற்றி சிறக்கும் போது, நல்லா வரும்போது ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படும்.